விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சஃப்னா பேசுகிறேன். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகிறது அதை பற்றின முழு காணொளி, இன்றைய ராசி பலன் உங்களுக்காக. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நவம்பர் 24, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:20 இரவு வரை நவமி, பின்னர் தசமி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 10:16 இரவு வரை, பிறகு உத்திரம். யோகம் ஸ்வத்ருதி 12:17 இரவு வரை, அதன் பின் விஷ்கம்பம். கரணம் செய்துளை 9:05 காலை வரை, பிறகு கரசை 10:20 இரவு வரை, பிறகு வனசை. இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, மாலை 3:15 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. இன்னைக்கு சூரிய உதயம் 6:15. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், மகர ராசிக்கும் தனுசு ராசிக்கும் பொதுவாக இருக்கு. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல சூரியன் புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்னைக்கு நவமி நாள். இன்னைக்கு ராம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு, கீழ் திருப்பதி கோவிந்தராஜ் பெருமாள் சன்னதியில் அனுமாருக்கு திரு மஞ்சனம் அப்படிங்கிறது சேவையை நடைபெறுகிறது. இன்னைக்கு போய் நவமி அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த நவமி நாளில் புது காரியம் சுப காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் ஏங்க நான் பண்ணணும்? சூரிய நமஸ்காரத்தினால நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது? நிறைய பலன்கள் இருக்கு. அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கும், தலைமை பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய சொத்து சுகங்களை வாங்கி கொள்வீர்கள், வாங்கி போடுவீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி வாங்கி போடுவீங்க. நீங்கள் பிரகாசமாக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு சூரிய வழிபாடு ரொம்ப உத்தமமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அந்த ரே நம்ம மேலே பட்டாலே போதும், நல்ல உடல் நலமும் மனநலமும் அதிகரிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே இந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம உடல் நலம் மட்டும் கிடையாது, மனநலமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தலைமை பண்பை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இனிய நாளான இன்று ராசி பலன்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, இன்னைக்கு உங்க மேல அனைவரும் பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சி அப்படி இருக்கும். மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். மேஷ ராசிக்காரங்களுக்கு கூட இருக்கிறவங்களே பொறாமப்படுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸ் கிடைக்கலையே, உங்கள் மாதிரி வாழ முடியலையே. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ஃபயர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் போங்க, அதுதான் நல்ல விஷயம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகள்லையும் முருகன் வழிபாடு பண்ணுறது, காலையில் விநாயகரை துதிக்கிறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில உள்ளுணர்வு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏதாவது சிந்திச்சிட்டே இருப்பீங்க, மனக்குழப்பங்கள் இருக்கும், இன்னைக்கு மன சங்கடங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒரு மாயை மாதிரி, எதுவுமே மாயை அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது உண்மை கிடையாது, ஃபேக். அந்த ஃபேக்கை நினைச்சிட்டு நம்ம வாழக்கூடாது. நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு செயல்படுங்க. துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட அது விஷயமா கலந்துரையாடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுக்கு அந்த பயத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய நாள். ரிஷபராசிக்கு இன்னைக்கு
மாலை நேரங்களில் கருட வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும். கருடனை போயிட்டு ஒரு நெய் தீபம் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்கள் இன்னைக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வருவார்கள் அனைவரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க மாலை வேலைகளில் வழிபாடு பண்ணுறது, சந்திர வழிபாடும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நவமி நாள ராமரை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். கடக ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். நிறைய பேர் உங்களுடைய விஷயங்களை எதிர்ப்பாங்க. நீங்கள் நல்ல முடிவை எடுத்தால் கூட சில தவறான விஷயங்கள் உங்கள் மேலே நெகட்டிவாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் உங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் மறைக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும். இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுறது, சிவப்பு துணி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ராகு கால வேலைகளில் போய் பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தங்கு தடைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு செய்கின்ற விஷயங்கள கொஞ்சம் அப்படியே மந்தமாக போயிட்டு இருக்கும். போஸ்ட்போன் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். என்ன பாசிட்டிவாக சொல்லுங்க அப்படின்னா, நல்ல விஷயம் என்னன்னா பொருளாதார நெருக்கடிலாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையும். கடன் வாங்கினவங்க கடனை திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் போய் கடன் வாங்காத நிலைமைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு உயர்வு பெறும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கும். மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் சிம்மராசிக்கு கொடுத்து. கன்னிராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாள். லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தொழிலில் உத்தியோகத்தில் அப்படிங்கிறது லாபங்கள் அதிகரிக்கும். ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சொத்து உங்களுக்கு இன்னைக்கு வரும். நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும். மற்றபடி எல்லா வகையிலுமே ப்ராஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நாள். உமன் என்டர்பிரனராக இருக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வழி கிடைக்கும். சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்கள் மாலை வேலைகளில் நவமி அன்னைக்கு ராமர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். துலாம் ராசிக்காரங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தங்க, இன்னைக்கு தான் அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னைக்கு தான் அந்த சாதனையை நான் படிச்சிருக்கேன். அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய நாள், பர்ஃபார்மர் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுடைய விஷயங்களை எல்லாமே சந்தோஷமா மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கு. இந்த துலாம் ராசிக்காரங்க சோதனை தாண்டி சாதனை படைப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. துலாம் ராசி ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது மாலை வேலைகள்ல ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு பக்தி நாள், வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீக பயணங்களை சுற்றி வருவது, ஆன்மீக பயணங்கள் செல்வது, ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்வது, வெளிநாடுக்கு சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று ஏதாவது முடிந்த அளவுக்கு உதவி கொடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருக வழிபாடு இன்னைக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பணிவான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. பணிவு துணிவு எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வேணும். பணிவு மட்டும் இல்லாமல் துணிச்சல் அப்படிங்கிறதும் வேணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மெனக்கெடுறது, இன்னைக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும். நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல வெளிச்சம் ஏற்படக்கூடிய, முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய, பெரியோர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள்.
தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுங்க. கோயிலுக்கு குரு வழிபாடு பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மகர ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களோட செய்தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மகர ராசிக்காரங்க லாபங்கள் மட்டும் இல்லாமல் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் இன்னைக்கு ஏற்படுத்தும். ஒரு மடங்குக்கு 10 மடங்கு அமௌண்ட் கொடுக்கும். மகர ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தியே விட்டுரும். இந்த நாளில் லாபங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. உமன் என்டர்பிரனராக இருந்தால் இன்னைக்கு சந்தோஷமான நாள். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்னைக்கு நல்லா போகும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியானது. மகர ராசிக்காரங்க மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டம நாள்னால கொஞ்சம் இந்த திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது கும்பராசிக்காரங்க மறதி அதிகரிக்கக்கூடிய நாள். மறந்து சில விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு சில தோய்வுகள், தொழிலில் தோய்வுகள், உத்தியோகத்தில் பணிகளில் தோய்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருங்க. வண்டி வாகனத்துக்கு போகும்போது எதையாவது யோசிச்சுட்டு போகாதீங்க, அது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்து திருப்பி எங்கன்னா போனீங்க அப்படின்னா இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு செயல்படுங்க. அதுதான் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகா ஈஸ்வரனை வழிபடுறது ரொம்ப நல்லது. மீன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றி மற்றும் உத்தியோகத்துல தொழில்ல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். அதே மாதிரி அரசாங்க பணியில நல்ல மாற்றங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றம். அதே மாதிரி செய்தொழில நல்ல நல்ல வளர்ச்சி. எவ்வளோ நாள் முயற்சி பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். யோசித்து செயல்படுறக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கும். இன்றைக்கி அதுக்கான விதையை போடுவீங்க. ஒரு நாள் ஆலமரமாக விருட்சமாக வரும். பொருளாதார மந்தநிலை அப்படிங்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய நாள். உங்களோட அன்றாட பணிகளை இன்னைக்கு செய்து வர மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்னைக்கு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கிடைக்கும். என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி.